Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வெஜ் மசாலா பாஸ்தா எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பாஸ்தா பாத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது. அதேபோல நல்ல டேஸ்டாவும் சுலபமாவும் எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டா ஹீட் ஆயிருக்கு. இந்த டயத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 250 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். பாஸ்தாவை இப்ப சேர்த்து வேக வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வேக வச்சிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரா வெந்துரும். நல்லா சாஃப்ட்டா இருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியா கட் ஆகணும், அந்த அளவுக்கு வேக வச்சிட்டீங்கன்னா பாஸ்தா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இதுல இருந்து தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிட்டு இதுல நார்மலா யூஸ் பண்ற வாட்டர் சேர்த்து ஒரு தடவை நல்லா அலசிக்கிற போறோம். இந்த மாதிரி செய்யும்போது பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கும், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்னோட ஒன்று அப்படியே ஒட்டிரும். இப்போ தண்ணி ஊற்றி இதையும் வந்து அலசிட்டு பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கடாயில கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை நீல ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கைவி அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன குடமிளகாய்னா 1 எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா காயும் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்ட எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே காயை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் அளவு கூட அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். காயோட கலர் வந்து மாறாம இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிருங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது காயோட கலர் வந்து மாறாது. அதே போல அரைப்பதத்துக்கு நல்லா வெந்திருக்கும். நம்ம இந்த மாதிரி சுகர் சேர்த்து பண்ணும்போது காயோட கலர் வந்து மாறாம இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வடிச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா சேர்த்துக்கிற போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 பாக்கெட் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த 2 மசாலாவும் முக்கியமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான வெஜ் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.